ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமஹ. இன்றைய பாடல்: எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. மனதில் சலனமில்லாமல் மதியில் இருளே தோன்றாமல், மனதில் சலனமில்லாமல் மதியில் இருளே தோன்றாமல், நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும். நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும். கானக்கும் செல்வம் 100 வயது இவையும் தரணி கடவாயே. கானக்கும் செல்வம் 100 வயது இவையும் தரணி கடவாயே. இவையும் தரணி கடவாயே. இவையும் தரணி கடவாயே. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை சம்பள நாள். ஒரு ஊர்ல ஒரு குரு ஆசிரமம் நடத்திட்டு வந்தாரு. அந்த ஆசிரமத்துக்கு ஒரு மனுஷன் ரொம்ப சோகமா அந்த ஆசிரமத்துக்குள்ள வந்து குரு கிட்ட, குருவே, எனக்கு கடவுள் எப்ப பார்த்தாலும் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, எதனால் இப்படி செய்யறாரு, இதுக்கு முடிவு தான் என்ன அப்படின்னு கேட்டாரு. சொல்லிட்டு கூடவே, என்னோட பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கவே இல்லை, அவன் சந்தோஷமா வேலை செய்யறான், நான் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னாரு. உடனே குரு, நான் சில கேள்வி எல்லாம் கேட்கிறேன், நீ பதில் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாரு. என்ன கேள்வி கேட்டாரு அப்படின்னா, அந்த மனுஷன் கிட்ட, உன்னோட தொழில் என்ன அப்படின்னு கேட்டாரு. நான் வியாபாரம் பண்றேன் அப்படின்னு மனுஷன் சொன்னான். உடனே அந்த குரு அந்த மனுஷன் கிட்ட, உன்கிட்ட எத்தனை பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னு கேட்டாரு. இந்த மனுஷனும், என்கிட்ட 2 பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னாரு. உடனே குரு, அந்த 2 பேருக்கும் என்னென்ன வேலை அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த மனுஷன் சொன்னா, ஒருத்தன் சரக்கு எடுத்துட்டு போயிட்டு கடைக்கடையா போடணும், இன்னொருத்தன் கடையிலேயே உட்காந்து கணக்கு எழுதணும் அப்படின்னு சொன்னாரு. உடனே குரு கேட்டாரு, அதெல்லாம் சரிப்பா, இந்த 2 பேர்ல யாருக்கு கஷ்டமான வேலை, யாருக்கு சுலபமான வேலை அப்படின்னு கேட்டாரு. உடனே அந்த மனுஷன் சொன்னா, சரக்கோட பாரத்தை முதுகுல சுமந்து கடைக்கடையா போய் போடுறானே, அவனுக்கு தான் கஷ்டமான வேலை, கடையில உட்காந்து கணக்கு எழுதுறவன் நிம்மதியா உட்காந்து எழுதுறான் அப்படின்னு சொன்னாரு. குரு அந்த மனுஷன் கிட்ட என்ன கேட்டாருன்னா, சரிப்பா, இவங்க 2 பேர்ல யாருக்கு சம்பளம் ஜாஸ்தி, யாருக்கு சம்பளம் கம்மி அப்படின்னு கேட்டாரு. உடனே அந்த மனுஷன் சொன்னா, இது என்ன கேள்வி குருவே, கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவனுக்கு நிறைய சம்பளம், நிம்மதியா சொகுசா உட்காந்து கணக்கு எழுதுறவனுக்கு கம்மி சம்பளம் அப்படின்னு சொன்னாரு. இப்போதான் குரு சொன்னாரு, ஏன்பா, உன்கிட்ட வேலை செய்கிறவங்கள கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவனுக்கு அதிக சம்பளம் கொடுக்குற, நிம்மதியாக கடையில் உட்காந்து வேலை செய்கிறவனுக்கு கம்மி சம்பளம் கொடுக்குற, நம்மெல்லாம் கடவுள்கிட்ட வேலை செய்கிறோம், அப்போது கஷ்டப்படுறவனுக்கு தானே அதிக சம்பளம் கிடைக்கும், அப்போது உனக்கு அதிக சம்பளம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தானே உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு. உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கம்மியான கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கேற்ற சம்பளம் தானே அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. அந்த மனுஷன் இதை கேட்டோடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டான், யோசிச்சான். அவனுக்கு ஒரு புது தெளிவு கிடைச்சது. கூடவே மறுபடியும் ஒரு சந்தேகம் வந்துச்சு.
குருவே, நீங்க சொன்னது என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு, ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்டாரு. குரு, எத்தனை சந்தேகம் வேணும்னாலும் நீ தாராளமா கேட்கலாம் அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த மனுஷன் கேட்டான், என்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு மாசம் 5ஆம் தேதி ஆனா நான் சம்பளத்தை கொடுத்துருவேன். நீங்க சொல்றபடி கடவுள் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறாரு அப்படின்னா அதற்கு ஏற்றாற் போல சந்தோஷன்ற சம்பளத்தை கொடுப்பாரு அப்படின்னு தானே நீங்க சொல்றீங்க. நான் என்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு 5ஆம் தேதி ஆனா சம்பளம் கொடுத்துருவேன். கடவுள் எனக்கு எப்போ சந்தோஷன்ற சம்பளத்தை கொடுப்பாரு அப்படின்னு கேட்டாரு. உடனே குரு கேட்டாரு, சரிப்பா, உன்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு 5ஆம் தேதி சம்பளம் கொடுக்கணும் அப்படின்றத யார் முடிவு பண்ணா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த மனுஷன் சொன்னா, நான் தானே கடன் நடத்துகிறேன், அதனால் 5ஆம் தேதி ஆனால் சம்பளம் தரேன் அப்படின்றத நான் தான் முடிவு பண்ணேன் அப்படின்னு சொன்னார். அப்போது அந்த குரு சொன்னார், உன்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு கஷ்டத்தையும் நீ கொடுத்துட்டு அதுக்கு எப்போ சம்பளம் தரணுன்ற முடிவை நீ தானே எடுக்கிற. அப்போது நமக்கு இந்த கஷ்டத்தை கடவுள் கொடுத்துருக்கிறாருன்னா அதுக்கேற்ற சம்பளத்தை எப்போ கொடுக்கணுன்றத கடவுள் தானே முடிவு பண்ணுவார் அப்படின்னு சொன்னார். உடனே மனுஷன், அப்போ நம்ம என்னதான் செய்கிறது அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஒன்றுமே செய்ய தேவையில்லை, சந்தோஷன்ற சம்பளத்தை கடவுள் கொடுக்க போகிற அந்த சம்பள நாளுக்காக நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த மனுஷனுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சது. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் என்ன கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் சந்தோஷன்ற சம்பள நாள் அத்தனை பேருக்கும் எழுதப்பட்டிருக்கு. அந்த சம்பள நாளுக்காக நம்ம நம்பிக்கையோட காத்திருக்கிறது தான் இதுக்கு ஒரே தீர்வு அப்படின்றது அவனுக்கு புரிஞ்சிருச்சு, உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை சம்பள நாள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா, ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே பூத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். ECG கார்ட்ஸ், ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.